வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் நண்பன் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, கண்டறியப்பட்டது முக்கால் புள்ளி படம். மேற்கோள் குறி த லோகோ ஆன் த வால். மேற்கோள் குறி. விளக்கத்தின் துல்லிய ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை வீடியோ. என்ன அப்படின்னா, நேத்து நானு, அ அம்மா, அப்புறம் என்னோட தம்பி, என்னோட தங்கை, நாங்க 4 பேரும் நேத்து படம் பார்க்க பெரம்பலூர் மாவட்டம் காலை சரியாக வீட்டிலிருந்து 10:10க்கு வீட்டிலிருந்து கிளம்பினோம். கிளம்பி பேருந்து நிலையம் சென்றோம். எங்களது ஊர் பாடாலூர். நாங்க பேருந்து நிலையம் சென்று 10, 15 நிமிடம் காத்து கொண்டிருந்தோம். ஒரு பேருந்து வந்தது. அந்த பேருந்துல கூட்டம் அதிகமாக இருந்ததால் நாங்க அதில் ஏறல. முன்பக்கம், பின்பக்கம் 2 பக்கமுமே கூட்டம் இருந்தது. அதனால் எங்களால் ஏற முடியவில்லை. நானோ பார்வையற்றவன், வலது காலில் ஊனம் உடையவன். என்னோட தம்பிக்கு ப 11 வயது தான் ஆகுது. 11 வயதுன்னு கூட சொல்ல முடியாது. ப ப 13 வயது, சரி 13 வயது ஆகிறது. என்னோட தங்கச்சிக்கு 8 வயது ஆகிறது. அம்மாவுக்கு 40 வயது. எனக்கு 18 20 வயது. நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கேன். கல்லூரி கடைசி ஆண்டு. படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இன்னொரு பேருந்து வந்தது. அது ஏறலான்னா எங்களை படியிலேயே ஏற விடலை. அவ்வளோ கூட்டம். எங்களை படியில் ஏறியும் உள்ளே நுழைய விடலை. அவ்வளோ பேரும் கல்லாக இருந்தானுங்க. மனசு மட்டும் கல்லாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட அந்த கால், கை எல்லாமே கல்லாக இருந்தது. நாங்கள் எவ்வளவோ நகருங்கன்னு சொல்லியும் காது கேட்காத மாதிரி இருந்த அந்த மனிதர்கள், என்னால் அதை வார்த்தையாக விவரிக்க முடியல. காது கேட்காத மாதிரி இருந்த அந்த மனிதர்களை நினச்சா எனக்கு கோபமாக வருது. பப்ளிக் முன்னாடி நான் ரொம்ப கத்தி சொன்னேன். எங்களுக்குன்னு தனியாக ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்குன்னே தனியாக ஒரு சீட் வச்சு உட்கார வைங்க அப்படின்னு நடத்துனருக்கு கேட்குற மாதிரியும், நடத்துனர்கிட்டையும் அதே மாதிரி பொதுமக்கள்கிட்டையும் கூட சத்தம் போட்டு சொன்னேன். ஆனால் ஒருத்தனும் அதை கண்டுக்கல. எல்லாம் காது கேட்டும் கேட்காத மாதிரி, இவன் தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இருந்தாங்க. நாங்கள் மற்றவங்கக்கிட்ட பிச்சை கேட்கலையே. உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்னா நிற்கிறதுக்கு இடம் தானே கேட்டோம். மற்றவங்கள்ட்ட பிச்சை கேட்டால் கூட அதில் ஒரு இது இருக்குது. எங்களுக்கான உரிமையை கேட்டதுக்கு அவங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இத்தனைக்கு என்னோடய தங்கச்சி அவங்களுக்கு 8 வயது ஆகுது. அவங்க படியில் தொங்கிக்கிட்டு வந்தாங்க ஆவத்தூர் கேட் வரைக்குமே. இன்னமும் மனிதநேயம் இன்னமும் உயிரோடு தான் இருக்கா, இல்லை இன்னும் சாகலையா? ஏன் நேற்று ஒரு இடத்த தான் கேட்டோம். அதுக்கு ஒரு சின்னதாக இடம் கொடுத்துருக்கலாம். ஆவத்தூர் கேட்டு வர வரைக்குமே எனக்கு இடம் கிடைக்கல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். மக்களே ரொம்ப உஷாராக இருங்க. நம்மள மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ தான் நம்ம நடத்துனர்கிட்டையோ இல்லை சத்தம் போட்டோ சொன்னாலும் நம்மளை கண்டு காணாத மாதிரி தான் இருக்காங்க. அதனால் நம்ம எவ்வளோ சொன்னாலும் நிச்சயமாக எதுவுமே மாற போகிறதில்ல. அதனால் உரிய இடத்தவே நீங்கள் போய் புகார் பண்ணுங்கள். அதுக்கான நம்பர் நான் உங்களுக்கு விளக்கம், அதாவது யூடியூப் விளக்கப்பெட்டியில் கொடுக்குறேன். விளக்கப்பெட்டியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் இருக்கும். நான் போட்டு விட்றேன். நீங்கள் அது மூலமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கண்டு காணாத மாதிரி இருக்காங்க. ஏன்டா அப்படி இருக்காங்கன்னு தெரியல. நம்மளுக்கான உரிமையை நம்ம கேட்குறோம். நம்ம யார்கிட்டையுமே வேறு எதுவும் தேவையில்லாத வேலை கேட்கல. நம்மளுக்கான இடம் கேட்குறோம், அவ்வளோதான். அதாவது நம்மளுக்கான உட்கார்றதுக்கான இடம் கேட்குறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அப்படி இருந்துமே நேற்று எனக்கு 2, 3 ஸ்டாப் வரைக்கும் நான் நின்றுட்டு தான் வந்தேன். உட்கார்றதுக்கு இடமோ இல்லை நவுண்டு நிற்கிறதுக்கான இடமோ எவனுமே கொடுக்கல. அட்லீஸ்ட் நவுண்டுனாலாவது நம்ம தாராளமாக நிற்கலாம். ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு நிற்கிறானுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், இறக்கம் கூட இல்லாமல், கொஞ்சம் கூட கண்ணு தெரியாதவன் அப்படின்னு ஒரு பரிதாபம் இல்லாமல், ஒரு இறக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு கவர்னர் இருந்தால் இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம என் மேலே இடித்து மோதி தக்காளி சட்னி மாதிரி நசுக்கி, எப்படி சொல்வது, என்னால் அதை விவரிக்கவே முடியல. அறிவிப்பு ஷேடு. ஏன் தான் மனிதர்கள் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல நண்பர்களே. தயவுசெய்து இனிமேலாவது இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு பார்வையற்றவரோ, கால் முடியாதவரோ பேருந்து வந்தால் தயவுசெய்து இடம் கொடுங்க. ஓகேவா? பேருந்து ஏறுனா அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுங்க. அவங்களும் மனிதர்கள் தான்.
அவங்க ஒன்றும் பேயோ பிசாசோ பூதமோ கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனிதர்கள். நாங்களும் உங்களை மாதிரி மனிதர்கள் தான். நாங்கள் ஒன்றும் விலங்கு இனமோ பறவை இனமோ பேய் இனமோ பிசாசு இனமோ கிடையாது. நாங்களும் வெறும் மனித இனம் தான். அதனால் எங்களையும் ஒரு மனிதனாக மதித்து எங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் தான் கேட்கலாமே தவிர காசோ பணமோ இல்லை வேறு எதுவும் கேட்கல. உட்கார்றதுக்கு ஒரு இடம், நிற்கிறதுக்கு ஒரு இடம் பஸ்ஸில், அவ்வளோதான். பேருந்தில் நிற்கிறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லை. போட்டு நசுக்குறானுங்க. ஆனால் ஏறும்போது ஒருத்தன் கூட நவரவே இல்லை. எங்களை உள்ளேயே நுழைய விடலை. இதுவே நாங்கள் கீழே விழுந்து எனக்கோ இல்லை எங்கள் குடும்பத்திலே ஏதாவது நியாயம் இருந்தால் யார் பதில் சொல்லியிருப்பா? அந்த கண்டக்டர் பதில் சொல்லியிருப்பானா? இல்லை அந்த டிரைவர் பதில் சொல்லியிருப்பானா? இல்லை அந்த பஸ்ஸோட ஓனர் தான் பதில் சொல்லியிருப்பாங்களா? யார் பதில் சொல்லியிருப்பா? ஏன்னா ஒருத்தருமே கண்டுக்கவே இல்லை. ஒரு பார்வையற்ற மாணவன் ஒரு கூட்டத்தில் நிற்கிறேன், வலது காலில் ஊனம் இருக்குது, எல்லாரும் முன்னாடி சத்தம் போட்டு சொல்லியுமே ஒருத்தருமே கண்டுக்கல. மனிதநேயம் கண்டிப்பாக தாகாதுன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் ஒன்றும் பேயோ பிசாசோ கிடையாது. எங்களையும் ஒரு மனிதனாக மதித்து இடம் கொடுங்க. அது போதும். எங்களுக்கு நிற்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்க. அது போதும். போட்டு நசுக்காதீங்க. நாங்களும் ஒரு மனிதர்கள் தான். போட்டு நசுக்குனீங்கன்னா சீக்கிரம் மூச்சு முட்டி செத்து தான் போவோம். அதனால் தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு நிற்கிறதுக்கு உட்கார்றதுக்கு ஒரு மனிதனாக மதித்து ஒரு இடம் கொடுத்தீங்கன்னாவே போதும். அது எங்களுக்கு இடம் கொடுக்க வேணா கூட பரவாயில்ல. என்னோட தங்கை நேற்று படியிலேயே தொங்கிக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா கூட போதுமானது. ஏன்னா அவங்க 8 வயது தான் அவங்களுக்கு ஆகுது. நம்ம கூட ஏதோ சமாளிச்சுக்கலாம் கால் வலியில் அப்படின்னா, அவங்க பாவம் கீழே விழுந்துருந்தா யார் என்ன பதில் சொல்லியிருப்பா? சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியலை. இனிமேல் தயவு செஞ்சு மாற்றுத்திறனாளிகளை உங்களுக்கு ஏற்ற விருப்பம் இல்லைன்னா பஸ்ஸு கூட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே. மற்றபடி ஏறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இடம் தர முடியாது, டிக்கெட்டு கொடுக்க முடியாது, டிக்கெட்டு நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உரிய இடத்துல நாங்கள் போய் கண்டிப்பாக புகார் பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, நான் பேசினது உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுவிட்டால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு யாருக்காவது நடந்துவிட்டால் தயவுசெய்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தப்பு பண்ணுற ஒவ்வொருத்தனையும் தூக்கி உள்ளே வைக்கணும். Latest photos. Pause recording. Pause